இன்றைக்கி என்னோட ஈஸி குக்கிங் மெனுவில் ஒன் பாட் ரெசிபி அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஒயிட் குருமா தான் பார்க்க போகிறீங்க. குக்கரில் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். தனி மிளகாத்தூள் கிடையாது. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் ஒரு பழுத்த தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிடுங்க. தென் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாயில் பண்ண விட்டுருங்க. இப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு பாயில் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் அண்ட் 5 கேஷ்யூஸ் அண்ட் கசகசா இது ரெண்டுமே ஒரு ½ அன் ஹவராக வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் வெந்துட்டுருக்க சிக்கன் பீசஸில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரேவி க்ரீமியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அளவான தண்ணி சேர்த்து பாயில் பண்ண விடுங்க. லாஸ்ட்டாக சால்ட் மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா போட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 விசில்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா போதும். நல்லா க்ரீமி அண்ட் திக்காக கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. ஸோ இந்த கிரேவியை நான், சப்பாத்தி, ஃபுல்கா, பூரி அண்ட் கீ ரைஸ், பரோட்டா ஸோ இதில் எல்லாமே வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கிரேவி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கீப் ஆன் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச்.